அன்பான இறைமக்களே, இன்று தமிழ் பைபிள் ரீடிங் பிளானின் 5வது நாள். இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற அதிகாரங்கள் தொடக்க நூல் அதிகாரம் 17 முதல் 20 வரை. அதிகாரம் 17இல் ஆண்டவர் அப்ரஹாமுடன் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதாவது அப்ரஹாமின் வீட்டில் உள்ள எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். அப்ரஹாம், அவருடைய மகன் இஸ்மயேல், அவருடைய பணியாள்கள் ஆக எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். மேலும் ஆண்டவர் அப்ராமிடம், இதுவரை நீ அப்ராம் என்று அழைக்கப்பட்டாய், இனி அபிரஹாம் என அழைக்கப்படுவாய். மேலும் உன் மனைவி சாராய் என்று அழைக்கப்பட்டவள் இனி சாரா என்று அழைக்கப்படுவாள் என்று கூறினார். அப்ரஹாம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99, அவருடைய மகன் இஸ்மயேலுக்கு வயது 13. அதிகாரம் 18இல் அப்ரஹாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கும் போது 3 மனிதர்கள் தன்னை நோக்கி வருவதை கண்டார். உடனே அவர் தன் மனைவியிடம் சென்று 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பம் சுடு என்றார். அந்த 3 மனிதர்கள் அப்ரஹாமை நோக்கி வந்தனர். அப்ரஹாம் அவர்களை மரத்தடியில் உட்கார வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறினார். அப்பொழுது அவர்கள், உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்டனர். அதற்கு அப்ரஹாம், அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று கூறினார். அப்பொழுது அந்த 3 மனிதர்கள், அடுத்த வருடம் உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆண்டவர் அப்ரஹாமிடம் சோதோம் கொமோராவை தான் அழிக்கப் போவதாக கூறினார். பிறகு அப்ரஹாம் சோதோமுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். அங்கு 50 நல்லவர்கள் இருந்தால் அவர்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், 50 நீதிமான்களை நான் கண்டால் அந்த நகரை காப்பாற்றுவேன் என்று கூறினார். மீண்டும் அப்ரஹாம் ஆண்டவரிடம், அங்கு மட்டும் 40 நீதிமான்களே இருந்தால் நீர் அந்த நகரை அழித்து விடுவீரோ என்று கேட்டார். இவ்வாறு மீண்டுமாக சோதோமுக்காக அப்ரஹாம் ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆனால் ஆண்டவர் கூறினார், அங்கு 10 நீதிமான்களே இருந்தாலும் கூட நான் அந்த நகரை காப்பாற்றுவேன் என்று. ஆனால் அந்த நகரில் 10 நீதிமான்கள் கூட இல்லை. அதிகாரம் 19இல் அந்த 3 மனிதர்கள் அப்ரஹாமிடமிருந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். அங்கு அவர்கள் லோத்தின் வீட்டில் தங்கினர். அவர்கள் லோத்தையும் அவருடைய மனைவி குழந்தைகளையும் சோதோமை விட்டு வெளியேறுமாறு கூறினர். ஏனென்றால் அவர்கள் சோதோமை அழிக்கப் போகிறார்கள் என்று கூறினார்கள். லோத்தும் அவன் குடும்பத்தாரும் தப்பியோடிய பின் ஆண்டவர் சோதோம் கொமோராவின் நகர்களின் மீது கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்த நாட்டை முழுவதுமாக அழித்து விட்டார். அதிகாரம் 20இல் அப்ரஹாமும் அவர் மனைவி சாராவும் கேராவுக்கு சென்றனர். அங்கு அவர் சாராவை தன் சகோதரி என்று கூறியிருந்தார். கேராரின் மன்னன் அபிமலேக்கு சாராவை அழைத்து வருமாறு கூறினார். உடனே ஆண்டவர் அவருடைய கனவில் தோன்றி அபிமலேக்கை எச்சரித்தார். மறுநாள் காலையில் அபிமலேக்கு அப்ரஹாமை அழைத்து அவருடைய மனைவி சாராவை அவரிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு அப்ரஹாம் ஆண்டவரிடம் அன்றாடவே ஆண்டவர் அபிமலேக்கையும் அவருடைய மனைவி மற்றும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேறு அளித்தார். இதோடு அதிகாரம் 20 முடிவடைகிறது. இப்பொழுது நாம் தொடக்க நூல் அதிகாரம் 17 முதல் 20 வரை வாசித்து புரிந்து கொள்வோம். தொடக்க நூல் அதிகாரம் 17. அப்ரஹாமுடன் கடவுளின் உடன்படிக்கை. விருத்த சேதனம். ஆபிராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு. உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்வேன். உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று அப்ரஹாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் அப்ரஹாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம்.
தலைமுறை தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும். உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் அப்ரஹாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாராய் என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்கள் இனங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். அப்ரஹாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்? 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். அப்ரஹாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படி அன்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மையேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடம் இருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் அப்ரஹாமை விட்டு சென்றார். பின்னர் அப்ரஹாம் தம் மகன் இஸ்மையேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லோருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லோருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். அப்ரஹாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மையேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 13. அப்ரஹாமுக்கும் அவர் மகன் இஸ்மையேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 18. அப்ரஹாமுக்கு மகன் வாக்களிக்க பெறல். பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே அப்ரஹாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்ப மிகுந்த நேரத்தில் அப்ரஹாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். அப்ரஹாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ரஹாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றார். அப்போது ஆண்டவர் அப்ரஹாமை நோக்கி,
நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். சோதோமுக்காக அபிரகாம் மன்றாடல். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். அபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை அபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? அபிரகாமிடமிருந்தே வலிமைமிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்று கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் அபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, சோதோம் கொமரவுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். அபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். அபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என. அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். அபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். அபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். தொடக்க நூல் அதிகாரம் 19. சோதோமின் தீச்செயல். மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் 2 சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். பிறகு, என் தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள். உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள். காலையில் எழுந்து உங்கள் வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். பின் அவர்கள் உறங்க செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவரீராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். பிறகு லோத்தை கூப்பிட்டு, இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின்கதவை மூடிக்கொண்டு, என் சகோதரரே, தீச்செயல் செய்யாதிருங்கள். ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் 2 எனக்கு உள்ளனர். உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன்.
உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்களோ அப்பாலே போ என்றனர். மேலும் அவர்கள், அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர். பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கி சென்றனர். அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர். கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர். அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. சோதோமை விட்டு லோத்து வெளியேறல். மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உளரோ, மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர். உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பொழுது வெடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடி போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. சோதோம் கொமோராவின் அழிவு. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். அபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல் நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது அபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். மோவாபியர் அம்மோனியரின் தோற்றம். லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார். சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் 2 புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி, நம் தந்தை வயது முதிர்ந்தவர், உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை. வா, நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம். இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி, நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்து கொண்டேன். இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம். நீ சென்று அவருடன் படுத்துக்கொள். இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள்.
அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சைமது குடிக்க வைத்தார்கள். இம்முறையும் இளையவள் சென்று படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர். பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள். அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை. இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் அம்மி என்னும் பெயரை சூட்டினாள். அவன் இன்று வரை இருக்கிற அம்மோனியரின் தந்தை. தொடக்க நூல் அதிகாரம் 20. அப்ரஹாமும் அபிமலேக்கும். அப்ரஹாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கேராரில் தங்கினார். அப்போது அப்ரஹாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கேரார் மன்னனாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர செய்தான். இரவில் ஆண்டவர் அபிமலேக்குக்கு கனவில் தோன்றி, இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய், ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார். அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமலேக்கு அது கேட்டு மறுமொழியாக, என் தலைவரே, உண்மையாகவே நேர்மைமிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ? அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா? நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன். அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவில்லை. உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன். அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய். அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார். அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர். பின் அபிமலேக்கு அப்ரஹாமை வரவழைத்து, நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்து விட்டீர்? எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன்? செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்து விட்டீரே. நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான். அப்ரஹாம் மறுமொழியாக, இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன். மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே. இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள், ஆனால் என் தாயின் மகள் அல்ல. அவளை நான் மணந்து கொண்டேன். மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து திரிய செய்தபோது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும். நாம் செல்லும் இடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார். அப்பொழுது அபிமலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் அப்ரஹாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான். மேலும் அபிமலேக்கு, இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது, உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான். மேலும் சாராவை நோக்கி, இதோ உன் சகோதரருக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன். உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும். அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான். அப்ரஹாம் கடவுளிடம் அன்றாடவே கடவுளும் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேறு அளித்தார். ஏனென்றால் அப்ரஹாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமலேக்கு வீட்டில் இருந்த பெண்களை மலடியாக்கி இருந்தார்.